கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 71ஆம் சங்கீதம், அதில் 2ஆம் வசனம். சங்கீதம் 71:2. உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். இன்றைய தினம் தேவன் நம்ம தேவன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம், என்னை ரட்சியும், என்னை காத்தருளும். இது நம்ம தினம் தேவன்கிட்ட கேட்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்மளை காக்கிறவர் தான் நம்ம ஆனாலும் வாய்களை திறந்து நம்ம தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம புதிய பாட்டில் இயேசுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தையை பார்க்கிறோம். நம்ம அப்போ கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகலமும் நமக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது, எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனாலும் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இயேசுவின் வாயிலிருந்து வர வார்த்தைகள். அப்ப நம்ம என்ன செய்யணும் என்பதை பற்றி தேவன் சொல்லியிருக்கிறார். அதை தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசுவின் திட்டங்கள் என்ன, அவர் நம்மளை குறித்த விருப்பங்கள் என்ன அப்படின்னு. அதுல பாருங்க, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து. தேவ நீதி என்ன? நம்ம எல்லாமே பரலோகத்துக்கு பிதாவை தரிசிப்பது. இதுதான் தேவ நீதி. நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே குற்றங்கள் கழுவப்பட்டு எல்லாமே ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகத்துல தேவனை போய் தரிசிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதுதான் தேவனுடைய நீதி. அதைத்தான் இவர் அழகா சொல்றாரு, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து. என்னை விடுவித்துனா என்ன? இந்த உலகத்தின் காரியங்கள்ல இருந்து, உலகத்தின் அதிபதியிலிருந்து, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கப்பட வேண்டும். நம்ம இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனால் தான் பவுலடிகளார் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதி உள்ளதாக இருக்காது, இல்லை அப்படின்றாரு. அப்ப எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவித்துக் கொள்வதற்கு தான் தேவன் நம்மளை அலோவ் பண்ணியிருக்காரு. ஆனா அதில் தகுதி உள்ளதை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தகுதி இல்லாதவர்களை நம்ம தள்ளி வைத்து விட வேண்டும். அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே சகலம் நமக்கு முன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சகலம் நமக்காகத்தான் படைச்சார். ஆனாலும் அது தகுதியுள்ள காரியங்களை நம்ம நடத்தித்தோம்னா நம்ம இதுல தாவீது சொன்னது போல, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து, இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து நம்ம விடுதலை செய்யப்பட்டு என்னை காத்தருளும். அப்ப நம்ம தேவன்கிட்ட கேட்கிறோமா, ஆண்டவரே நான் ஒரேடியா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரேடியா சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரேடியா இந்த காரியங்களில் உழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட கேட்டு அதுல இருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா செல்போன், அந்த சின்ன வயசுல எங்க காலத்துல பாத்தீங்கன்னா சினிமா தான் ஒரே பொழுதுபோக்கு. இன்னைக்கு செல்போன்ல உலகமே அவங்க காலடியில கிடக்குது, கையில கிடக்குது. அப்ப செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்க பிள்ளைகள் அநேகர் இருக்காங்க. செல்போனுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை இழந்தவர்கள், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நான் அநேகம் படிக்கிறோம். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பசங்க 5 பசங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, ஒரு டீ கடையில் நிற்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடமே கலகலகலன்னு இருக்கும், பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றும் அதே பார்க்குறீங்க நீங்கள். அந்த 5 பசங்க இருந்தாலுமே 5 பேருமே 5 பொண்ணுகள் பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலுமே எல்லாம் செல்லை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த காரியங்களை செல்லுக்குள்ள தான் அது எந்த செல்லேருந்து அங்கே அனுப்புகிறாங்க, அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ உண்மையான ரியாலிட்டியான உலகம் வெளியே இருக்கிறத அவங்க பார்க்க மறுக்கிறார்கள். அதை பிடிக்கவில்லை அவங்களுக்கு. இந்த மாயையான உலகத்தில் அவங்க கட்டுண்டு கிடக்கிறாங்க. அதனால்தான் தாவீது சொல்றாரு, அழகா சொல்றாரு, உமது நீதி நிமித்தம் எங்களை விடுவித்து, என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உலகத்தின் பிடியிலிருந்து என்னை காத்தருளும். நம்ம எதில் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம்? நமக்கே தெரியும் நம்ம எதனால் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம்னு. ஒன்றுக்கும் அடிமையாக கூடாது நம்ம. ஆனா சகலமும் நம்ம அனுபவிப்பதற்கு அனுபவிச்சு அதுல சந்தோஷமா இருப்பதற்காகத்தான் சகலம் நமக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. தமிழ் ஒரு பழமொழி உண்டு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அப்பெல்லாம் நமக்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்ம போகலாம்ன்றது நமக்கு தெரியும். அந்த லெவலோட நம்ம நின்றுக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம வாயில திறந்து கேட்போமா, தேவனே உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை ரட்சி, என்னை காத்துக்கொள்ளும் தேவன்கிட்ட கேட்போமா? தேவன் நம்ம வாயிலை திறந்து கேட்பதற்காக அவர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்மை விடுவித்து அவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உமது நீதியின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்களை நீர் காத்து உம்மண்டை சேர்த்துக் கொள்வதற்கு நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவரே.
உமது அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவவர்களாக எங்களை நீர் மாற்றியதற்காக நன்றி 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 தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உலகத்தின் காரியங்களில் அடிமைப்பட்டு விடாதபடி தகப்பனே நீர் அவர்களை பாதுகாத்து அவர்களை ரட்சித்து அவர்களை காத்துக் கொள்வேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.